கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மேலச்சொக்கநாதன் பேட்டையில் நெடிய கடல் சூழ்ந்த சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சார். என்ன பிரச்சனை உனக்கு? சாமி, எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். உன் பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா இன்னும் 12 வருஷம் கழிச்சு உன் பையனுக்கு வந்து 100 தேங்காய் உடைக்கணும். 100 தேங்காய் உடைச்சா போதுமா சாமி? 100 தேங்காய் உடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை அவன் தலையில் உடைக்கணும். பணம் கொடுத்து அப்பா வெளில போயிட்டு வரான். நீ பக்கத்து வீட்டில் இரு. எனக்கு தேவை பக்கத்து வீட்டில் படிச்சுட்டு இருக்கணும், விளையாடக்கூடாது. நீ படித்து டாக்டர் ஆகணும். சொல்கிறது புரியுதா? சரிப்பா. பணம் கொடுத்து பல்லு வலிக்கிட்டு இருக்க. படிக்க சொன்னால் பல்லு வலிக்கிட்டு இருக்க. படிக்கணும். நீ படித்து டாக்டர் ஆகணும், அதான் முக்கியம். புரியுதா? பணம் கொடுத்து எவ்வளோ நேரம் தான் குளிப்பா? படிக்க சொன்னால் குளிச்சுட்டா இருக்கா? படித்து நீ டாக்டர் ஆகணும், அதான் முக்கியம். பணம் கொடுத்தியா? இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா? ஸ்கூல் போல படிக்கணும், படித்து டாக்டர் ஆகணும். எழுந்திரு சாமி, எழுந்திரு செல்லம். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எழுந்திரு. ஸ்கூல் போல படிக்க சொன்ன, ஸ்கூல் போல படித்து டாக்டர் ஆகணும், அதான் முக்கியம். பணம் கொடுத்த படிக்க சொன்னால் குண்டு விளையாண்டுருக்கியா? எல்லாம் குண்டு விளையாண்டு எப்போ படிக்க மடியில் ஏறுமா? இப்படிலாம் இருந்தால் நீ டாக்டர் ஆக மாட்ட போல இருக்கு. என் பேரை கெடுத்துட போல இருக்கு. வீட்டுக்கு வா. படிக்க சொன்னால் சாப்பிட்டுட்டு இருக்கியா? எவ்வளோ நேரம் தான் சாப்பிட்டுட்டு இருப்ப? படிடா, படிக்கணும். ஒரு பக்கம் குண்டு, ஒரு பக்கம் நண்டு. எதுக்குப்பா நான் கூப்பிட்டு வர? பரிகாரம் ஒன்று இருக்குப்பா, வாப்பா போகும். வணக்கம் சாமி, இவன் தான் என் பையன். உன் பேர் பணம் கொடுத்து. வணக்கம்யா. சொன்ன மாதிரி பையனை 12 வருஷம் கழிச்சு கூட்டு வந்துட்டா. என்ன கம்சா, பரிகாரத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சாமி. நான் யாரு? இதாண்டா என் பையன். நான் டாக்டர். நீ என் பையன்? நான் டாக்டர். நான் டாக்டர் ஆகல. நான் டாக்டர். டாக்டர் ஆகல. இல்ல நான் டாக்டர். நீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்க. டாக்டர் ஆகல என் பையன். நான் டாக்டர். நீ என்ன டாக்டர் ஆகல? நான் டாக்டர். டாக்டர் ஆகல. உனக்கு எதாவது ஆயிடுச்சு? நான் டாக்டர். நான் டாக்டர். நான் டாக்டர். நான் டாக்டர். நான் டாக்டர்.
அண்ணா ஆள் மாட்டிட்டான். எடுத்து ஊத்துறா. செத்து போடா. நல்லா கேட்டுக்குங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னை எதிர்க்கிறவனுக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும். நான் பணக்காரனாவத யாராலையும் தடுக்க முடியாது. சத்தம் பத்தாது, விசில் போடு. அங்க யாருக்கு ஒரு பிரச்சனை? அங்க யாருக்கே பிரச்சனைடா. ஆமாடா, சீக்கிரம் வாங்கடா. என்ன பண்றது? வாயோட வாயை வச்சு மூச்சுட்டு பார்ப்போம். சார், யார் சார் நீங்க? நான் டாக்டர். இவன் தான்டா சரியான ஆளு. நான் ஆளை கூட்டு வந்துட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், உனக்கு மூச்சு விட முடியல. ஒரு 2 நாளாவே நரம்புல இழுக்கிறோம் டாக்டர். அதை எடுத்து அவன் வாயில வை. என் உடம்ப சரியாக்கணும். இவன் நம்ம ஆள்றா. அண்ணா ஜி ஃபோன்ல இருக்காருண்ணா. மீனா, நான் ஜி பேசுறேன். சொல்லுங்க ஜி. டீனா, இப்போ ஒரு வைரத்தை அனுப்பி வைக்கிறேன். அதை உன் கண்ட்ரோலில் 1 மாதத்துக்கு பார்த்துக்க. அதுக்கப்புறம் உனக்கு நல்லா செட்டில்மெண்ட் பண்ணி விடுறேன். நான் பணக்காரனா வரத யாராலும் தடுக்க முடியாதா? அண்ணனுக்கு ஒரு டீ. ஜெரியா எதுக்குமே லாக்கில்ல, இந்த டீயை சேர்த்து போய் கொடுத்துருவா போ. போய் அந்த வைரத்தை எடுத்துருவாடா. அண்ணா போலீஸ் வருதுண்ணா. போலீஸா? யாரு அங்க தீக்குச்சி தீனா? எவன்டா அது நார்கட்ல கத்துறது? யாரு அவன் போலீஸ் சைக்கிள் கொடுத்து? ஹாய், நேத்து இங்க
ஒருத்தனை எரிச்சிங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒழுங்கா சொல்லிருங்க, இல்லனா உங்க எல்லாரையும் நான் எரிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா. ஓய், ஒழுங்கா சொல்ல உங்க எல்லாரையும் கூண்டோட தீக்குச்சி பெட்டில வச்சு கொளுத்தி விட்டு போயிருவேன். டீ நல்ல வேலை, டீ ஆறிடுச்சு, கடையில போய் கொடுத்துரு. இப்போ நான் போறேன், எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. ஆனா திரும்பியும் வரும்போது சொல்லல, அவ்வளோதான். அப்பாடா போயிட்டான்டா. ஹாய், இந்த டீ எங்கடா? டீ ஆயிடுச்சு, தம்பிட்டே விட்டேன். அதுல தாண்டா வைரமே இருந்தது. நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்குங்க. அந்த டீ கடைக்காரன்ட்டியும் அந்த குட்டி பையன்ட்டு அந்த வைரம் இருக்கணுங்கள போய் இப்பயே தூக்குங்கடா. டே காத்தவராயா, டீ அரசே, கத்தவராயா, டீ அரசே, கத்தவராயா, கத்தவராயா. உங்ககிட்ட சின்ன பையன் வேலை செஞ்சிருந்தானே எங்க? அவன் இதுக்கு மேலே லாக்கிலப்பா, அடிச்சு தோத்துருப்பா. அடிச்சு விடுறியா? அவன் மட்டும் கிடைக்கல, உனக்கு கொளுத்துருவான். டீ கடை ஓனர் நான் தான். ஏன் அவனுக்கு தரணும்? டீயை குடிச்சு போயிட்டேனா? இப்போ ஜெரி எங்கே இருப்பான்? என்ன அர்த்தம்? டீ ஆறிடுச்சு, இருந்தா நீனே குடிச்சிடு. காத்தவராயா, சிங்கம் நீங்களா? தீனாவோட ஆளுங்க தான் உன் கடையில் வேலை செஞ்ச ஜெரின்ற பையனை தேடிட்டு இருக்கானோ. அவனுக்கு முன்னாடி நம்ம தேடணும். அவனையா சார் தேடுறானோ? அவனே வேலையை விட்டு தூக்கிட்டான். ஹலோ, உடனே வரேன். தீனாவோட ஆளுங்க யாரையா கொலை பண்ண போறாங்களாம் தைலந்துக்குள்ள. அது உன் கடையில் வேலை செஞ்ச ஜெரியா கூட இருக்கலாம். யாரையும் இங்க கொலை பண்ண போறாங்க, அதை நம்ம தடுத்தே ஆகணும். போலாம் வா. என்ன சொல்ற? அக்காதே முடிச்சிருவா. டாக்டரை வெயிட் பண்ணு. டே, இந்த பைத்தியத்தை நிப்பாட்டுறா. ஐயோ போ டாக்டர், நில்லையா? ஐயோ, இருடா வரண்டா. சார் 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 சார், என்ன சார் ஆச்சு? எங்கடா இருக்கீங்க? வைரத்தவரை தொலைச்சிட்டோமே. ஜி கடை என்ன சொல்றது? ஆனால் அந்த சின்ன பையன் எங்கேயும் தேடி கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது? டேய், அந்த டீ கடைக்காரன்ட்ட தானே அந்த வைரம் இருக்கும். அண்ணா, விசாரிச்சு பார்த்ததுல அந்த சின்ன பையன்ட்ட தானே வயிறு இருக்கு. டேய், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அந்த சின்ன பையன் அப்படியே கிடைச்சே ஆகணும். நாங்களே வயிற்று தொலைச்ச டென்ஷனில் இருக்கோம், நீ வேற ஃபோனை விடா. யாரா ஃபோனில்? நானே டென்ஷனில் யாருன்னு தெரியாமல் ஃபோன் எடுத்து பேசுறேண்ணா. ஜி ஃபோன் பண்ணிருக்காருண்ணா. ஜியா? டேய், நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்க. வயிறு எப்படி இருந்தாலும் கிடைக்காது. அந்த ஜி வந்து அவனை போட்டு தள்ளுங்களா.
போட்டு தள்ளுங்கடா அவனை. என்னோட ஆளுங்களை வச்சு உன் கதையை முடிக்கிறேன்டா.